வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021ல கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, a competitive exam paper has 100 questions for which 1 mark will be awarded for each correct answer and half mark will be deducted for every wrong answer. 1/4 mark will be deducted for non-answering. Find the total marks scored by a candidate who answered 88 questions of which 61 are correct. ஓகேவா, 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் 88 தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணதில் 61 கொஸ்டின்ஸ் தான் கரெக்டு. ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 1 கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்னு அவார்ட் பண்ணுறாங்க. ராங் ஆன்சருக்கு ½ மார்க் டிடக்ட் பண்ணுறாங்க. ஆன்சர் பண்ணாமல் விட்ட கொஸ்டின்ஸுக்கு வந்து 1/4 மார்க் டிடக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் கொஸ்டின். இதில் பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் மெத்தட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக ஃபார்முலா தெரியிற சம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருவோம். மற்றபடி ஷார்ட்கட்ஸ் தெரியிற சம்னா ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி சம்முக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் மெத்தட் போகிறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 61 கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 61 மார்க் கிடச்சிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 61 கொடுத்துருக்காங்க. பட் என்ன, 88 அட்டன் பண்ணாங்க. இப்போ ராங் ஆன்சரு நான் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணோம்ல, அப்படிங்கும் போது எடுத்தோடனே நான் 61 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? 61 கொஸ்டின் வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 61 மார்க் அவங்க வாங்கியிருப்பாங்க. அதிலிருந்து நான் ஆன்சரிங் கொஸ்டின் மார்க் டிடக்ட் பண்ணும், ராங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிடக்ட் பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு 61 மார்க் ஃபுல்லாக வராது. அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பியும் சியும் மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் வந்து பக்கத்தில் நியரர் வேல்யூவாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டில் ஆன்சர் வரக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து கரெக்டாக நான் டி வந்து எலிமினேட் பண்ணான்னா இது ரெண்டும் எடுக்க முடியும். பாருங்கள், அப்போ டி ஆன்சர் நான் கரெக்டாக போயிடுறேன். அடுத்தது போயிடுறேன் 54. பாருங்கள், இப்போ 61க்கும் 54க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 61 கொஸ்டின் கரெக்டாக வாங்குறாங்க. அதில் வந்து 88 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நியர்பை 27 கொஸ்டின் வந்து ராங் ஆன்சர் இல்லையா? 27, அப்போ ஒரு ராங் ஆன்சருக்கு ½ மார்க் போகுது. அப்படின்னா 27 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 27 கொஸ்டினுக்கு 13.5 மார்க் போகும் இல்லையா? பாருங்க, இப்போ இது ரெண்டுக்கும் வந்து 61ல் 13.5 மைனஸ் பண்ணோம். ஆனால் இந்த 61க்கும் 54க்கும் 7 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இது 6, இது வந்து 7. அப்போ கண்டிப்பாக 54 வராது. அப்படிங்கிறத நான் இங்கே ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணுறேன். 54 நான் இந்த வேலை எலிமினேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 44.5, 44.25 இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ வந்து 44.25 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே நான் ஆன்சரிங்க்கு உங்களுக்கு 1/4 மார்க் டிடக்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் ஆன்சரிங் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாருங்கள் டக்குன்னு. 88 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் ஆன்சரிங் வந்து 12 கொஸ்டின் இல்லையா? 12 கொஸ்டின் அப்படின்னா 1/4 மார்க் உங்களுக்கு 12 கொஸ்டின் டிடக்ட் பண்ணாங்கன்னா 12 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ இது வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக வருது. அப்படிங்கும்போது இப்போ இங்கே வந்து 3.7 மார்க் டிடக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 0.25ல் ஆன்சர் வரும். கரெக்டாக? ஆனால் ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக வருது. உங்களுக்கு 3 மார்க்ஸ் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக வரனாட்டிக்கு உங்களுக்கு கம்பல்சரி கண்டிப்பாக வந்து இந்த 44.25 ஆன்சராக இருக்காது அப்படின்னு நம்ம அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து நிற்கும்? ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் வந்து செக் பண்ணுறதா போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 100 கொஸ்டினே 88 அட்டன் பண்ணிக்கிறாங்க, 61 கரெக்டு. ஸோ 61 மார்க் வரும். கரெக்ட். எக்ஸாமில் வந்து எலிமினேட் பண்ணிட்டா கடைசியில் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வேறு மெத்தட் இந்த மாதிரியும் போட்டிங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 61 மார்க் வரும். கரெக்ட் ஆன்சர் வந்து 1 மார்க் அப்படிங்கும்போது 61 மார்க் வருது. ராங் ஆன்சருக்கு வந்து ½ மார்க் டிடக்ட் பண்ணுறாங்க. அப்போ 88ல் 61 தான் கரெக்டாக. இப்போ எத்தனை கொஸ்டின் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க? 27 கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்காங்க. 27க்கு ½ மார்க் அப்படின்னா உங்களுக்கு 13.5 இல்லையா? இப்போ 61ல் 13.5 போச்சுன்னா இங்கே 0, இங்கே 7, 5ல் 1 போச்சுன்னா 4. இதுலேயே உங்களுக்கு 47.5 தான் வந்து ஆன்சர் வருது. அதுக்கப்புறம் நான் ஆன்சரிங் கொஸ்டின். நான் ஆன்சரிங் எத்தனை கொஸ்டின்? 88 தான் அட்டன் பண்ணிக்கிறாங்க. நான் ஆன்சரிங் வந்து 12 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ 12 கொஸ்டின்ஸுக்கு 1/4 மார்க் அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. இப்போ 3 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? 44.5 தான் ஆன்சர் வரும். கரெக்டாக? ஓகே, தேங்க்யூ.